பல்வீர் சிங்கை நீங்கள் பதவியில வைக்கணும்னா நீங்க தைரியம் தமிழ்நாட்டில் வைங்க, கொண்டு போய் மறைவா டிஆர் ஜெயில அவன் ஊருக்கு பக்கத்துல நீங்க வச்சீங்கன்னா மக்கள் என்ன பேசுவார்கள், அததான் மக்கள் என்ன பேசுவார்கள் என்றுதான் நேற்று ஒரு காலை ஒரு டிஎஸ்பி பேசியிருக்கார். அவர் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும், சுந்தரேசன் பேசியிருக்காரு. உன்னுடைய மாலையில அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சுந்தரேசன் கேஸ் சாதாரண கேஸ்ன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. அந்த சுந்தரேசன் சும்மா சாதாரண மனிதன் நினைக்காதீங்க. நாங்க சுந்தரேசனை பத்தி இது வரைக்கும் பேசாமல் இருந்தது காரணம், அவர் ஒரு முக்கியமான வழக்குல விசாரணை அதிகாரியாக இருந்தார். நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவர் விசாரணை அதிகாரியா இருந்தால் நாங்கள் அவரை பற்றி பேசுவது தவறாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அந்த நேரத்தில் நாங்கள் பேசவில்லை. அந்த முக்கியமான கேஸ் என்னவென்றால், சமீபத்தில் பேசப்படுகின்ற மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து பேசப்படுகின்ற வளையாபதியுடைய சித்திரவதை வழக்கு. இந்த வளையாபதியுடைய கொடூர சித்திரவதையை நம்முடைய ஜாக் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக கூட்டு இயக்கம் நடத்தி, அந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக கூட்டங்கள் நடத்தி, தியாகு அந்த கூட்டத்தில் பங்கேற்றாரு, பேராசிரியர் கல்விமணி பாப்பா பங்கெடுத்தாரு, மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அதில் பங்கெடுத்தார்கள், நானும் அங்கே பங்கெடுத்தேன். ஆசீர்வாதம் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டு பணிகள் செய்தார். இந்த அருமையான கூட்டு வழியின் காரணமாக தான் அங்கே அந்த வளையாபதி மட்டுமல்ல, பிரபு இவர்கள் இருவர் மேல் கொடூர சித்திரவதை இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசர் உதயகுமார் செய்தார் என்று நான் சொல்லவில்லை, நாங்கள் சொல்லவில்லை. எஸ்ஹெச்ஆர்சி மாநில மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பியாக பணி செய்த சுந்தரேசன் கூறினார். அவருடைய முடிவு அது. அந்த முடிவை மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் ஏற்று இந்த வழக்கு அந்த அவருடைய முடிவில் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா. ஆனா அவங்க முடிவு என்னன்னா, சிபிசிஐடி அதை விசாரிக்க வேண்டும் என்று கூறி இப்போ 9 மாசம் ஆச்சு. 9 மாசம் ஆச்சு. சுந்தரேசன் பார்த்த இன்வெஸ்டிகேஷன் as SHRC இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், மறந்துடாதீங்க. அவர் இப்போ பேசுறது மயிலாடுதுறைன்னு பேசுறாரு, அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்பர் ஆயிட்டார். அவர் அங்கே SHRCல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருக்கும் போது அவர் செய்த வழக்கு தான் இந்த வளையாபதி பிரபுவுடைய கொடூர சித்திரவதை. 2 பேரும் உயிரோட இருக்காங்க. நான் அந்த பழைய இன்டர்வியூஸ்ல, அஜித்குமார் இன்டர்வியூஸ்ல பேசும்போது உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரோமேட்டிக் ரேடியோ மயாலிசிஸ்ன்னு பேசியிருப்பேன். அந்த ட்ரோமேட்டிக் ரேடியோ மயாலிசிஸ்ல பாதிக்கப்பட்டவர்கள் தான் பிரபுவும் வளையாபதி என்பதை கூற. இவங்க 2 பேருக்கும் பலமுறை வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் செங்கல்பட் மருத்துவமனையிலையும் டயாலிசிஸ் செஞ்சதின் காரணமாக தான் இன்று அவர்கள் உயிரோடு இருக்காங்க. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஜெயராஜ் பெனிக்ஸ் இறக்கக்கூடியவர்கள் கல்ல, அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு டயாலிசிஸ் இமீடியட்டா அந்த சரவணன் மேஜிஸ்ட்ரேட் அனுப்பியிருந்தார். இப்போ சுந்தரேசன் இந்த வழக்கை தான் விசாரித்தார். சுந்தரேசனுடைய வழக்கினுடைய விசாரணையை பேஸ் பண்ணி தான் எஸ்ஹெச்ஆர்சி ஆர்டர் போட்டுச்சு. சுந்தரேசனை மாற்றினார்கள். இந்த மாற்றம் எல்லாம் சாதாரண மாற்றம் கிடையாது. அந்த வெறுப்புல தான், அந்த கோபத்துல தான், அந்த ஆதங்கத்துல தான் அவர் என்ன செய்யக்கூடாதோ, ஒரு டிஎஸ்பின்ற முறை அவர் என்ன செஞ்சிருக்க கூடாதோ, வேற வழி இல்லாம நேற்று ஓபன் பிரஸ்ல பேசினார். அதுக்கு உடனடியாக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல, சபாஷ். ஸ்டாலின் ஆட்சிக்கு சபாஷ். ஒரு வாயில்லா பிறவி நேர்மையா இருக்கக்கூடிய இந்த வளையாபதி வழக்குல உங்களுடைய ஐபிஎஸ் ஆபீசர் உதயகுமார் காஞ்சிபுரத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் குவார்டர்ஸ், நான் இடத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனால அதை அடிச்சு சொல்றேன். ஸ்டாஃப் குவார்டர்ஸ்ல வச்சு அடிச்சிங்க. உங்களுக்கு மறுபடியும் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய காவல் விசாரணை செய்ய தேவையில்லை. அவர் நேற்று மாலை அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் இப்படி பேசி இருக்க கூடாது. யூனிஃபார்ம்ட் ஆபீசர்ஸ் இப்படி பண்ணக்கூடாது. அவர் பண்ணார். அவருடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புல பண்ணார். அவரை ஒரே நாள்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, சபாஷ். ஆனா வெள்ளதுரைய என்ன பண்ணீங்க? தமிழகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. வெள்ளதுரை என்ன பண்ணீங்க? கரெக்டா இத்தனை கொலைகள் செய்த வெள்ளதுரையை, நீதிமன்றம் தண்டித்திருக்கக்கூடிய வெள்ளதுரையை, அவரை இறுதி நாள்ல கரெக்டா அவருடைய ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அவரை நீங்க கூட்டிட்டு போய் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணீங்க. நான் இப்ப கேட்கிறேன், ஸ்டெர்லைட் வழக்கில் இருக்கக்கூடிய
ஒரு கலெக்டர் 3 தாசில்தார் 17 போலீஸ் அதிகாரிகள் தாமதமா வந்தவனா கொஞ்சம் உட்காருங்க. 17 போலீஸ் அதிகாரிகள். இவர்கள் மேல் வருஷம் எத்தனை ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. அறிக்கை அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் வந்து ஒருத்தனை கூட ஒரு ஆள் மேல கூட உங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் முடியல. நாங்க ஏதோ கதை சொல்லவில்லை. அவர்களுடைய டிசிப்ளினரி ஆக்ஷனுடைய பட்டியல் என்கிட்ட இருக்குங்க. அவங்களுடைய டிசிப்ளினரி ஆக்ஷனுடைய பட்டியல் இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன நிலையில இருக்குன்றத வந்து என்கிட்ட இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து சுந்தரேசன் ஒரு டிஎஸ்பி கிடைச்சா அந்த சுந்தரேசன் டிஎஸ்பி வந்து ஒரே நாள்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கீங்க. ஆனா உங்க டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் சார்ந்த அபிஷியல்ஸ நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதை பத்தி கேட்கல. நீங்க சஸ்பென்ஷன்லாம் பண்றீங்கல்ல, டிசிப்ளினரி என்கொயரி கொண்டு போறீங்களா, இவங்களை யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணீங்களா? யாரையாவது ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணீங்களா? பண்ணல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.